சின்ன திரை நடிகை மீரா கிருஷ்ணா அவர்கள எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? பிரபலமான ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவங்களுடைய வயசுக்கு ஏத்த கேரக்டர் பண்ணலனாலும், அவங்களுடைய ஃபிசிக்க வச்சு நெறைய பேர் அம்மா கேரக்டர் தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அத ரொம்பவே ஹாப்பி நோட்டடா அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. பல சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழும் சரஸ்வதியும் அண்ட் இப்ப கூட கண்மணி அன்போடு அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயுமே அம்மா கேரக்டர், ஹீரோக்கு அம்மா கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சமீபத்தில ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களுடைய கல்யாணம் லவ் கம் அரேஞ்ச் அப்படின்றது தான். நெறைய பேர் அவங்களுடைய ஹஸ்பண்ட பார்த்துட்டு, அ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரே, ரொம்ப சூப்பரா இருக்காரே, அவருடைய ஃபிசிக்க ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்றாரே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவே ப்ரவுடா இருக்கும். பட் ஆனா ஒரு சில சமயம் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாவும் இருக்கும். ஏன்னா, நாங்க 2 பேரும் போக்குள்ள அவரோட அக்கா அப்படின்ற மாரி என்ன சொல்லிடுவாங்க. ஸோ, அதனால எனக்கு ரொம்ப ஒரு மாரி வருத்தமா தான் இருக்கும். இப்ப நான் உடம்ப குறைச்சதுக்கப்புறம் 2 பேரும் சூப்பரான பேர் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவருமே ஒரு டான்சர். நம்ம மீரா அவர்களுமே ஒரு டான்சர். ஸோ 2 பேருக்குமே அப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் சொல்லிக் குடுக்கக்குள்ள மீரா ரொம்பவே அட்மையர் பண்ணியிருக்காங்க அவங்கள. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் சிவா மீராவுடைய ஃபேமிலிய வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. யாரையுமே சிவா இன்வைட் பண்ணதே இல்லையே வீட்டுக்கெல்லாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. திடீர்னு அப்படியே பொண்ணு கேட்டு, அப்படியே ஜாதகம் கேட்டுன்னு அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சிருக்கு. என்கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்ன மாரி அவர் டான்ஸ் ஆடக்குள்ள நான் ரொம்பவே அட்மையர் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர. அதனால எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.